ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைசெப்ஸ் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம வந்துட்டு பெஸ்ட்டான ட்ரைசெப்ஸ் டெவலப் பண்ணுற ஒர்க் அவுட்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஒவ்வொரு ஒர்க் அவுட்டும் நம்ம வந்துட்டு இடையில வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் அவுட்னால எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, நம்ம எப்படி கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு கவர் பண்ணுவோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாகவே நம்ம வார்ம் அப்பு. ஸோ வார்ம் அப்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ வார்ம் அப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்த ஒர்க் அவுட் பண்ணாலும் வார்ம் அப்புங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் வார்ம் அப் பண்ணாமல் பண்ணீங்க அப்படின்னா ஸோ நம்ம வந்துட்டு ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு இடத்துல தசை பிடிப்போ இல்லை சம்திங் ஏதாவது ஒரு இதாக. ஸோ அதனால் வந்துட்டு ஒரு 10 to 15 minutes வந்து லைட்டாக வார்ம் அப் பண்ணிக்கிங்க. வார்ம் அப் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகே, வார்ம் அப் முடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் வந்துட்டு நம்ம ட்ரைசெப்ஸுக்கு நம்ம பண்ணுவோம். ஸோ ரொம்ப வந்துட்டு வெயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 kg to 20 kg சிங்கிள் வெயிட் பண்ணுறப்ப எடுத்துக்கோங்க. ஒரு 4 செட்டு இல்லைன்னா 3 செட்டு. 4 செட்டு அப்படின்னா 10 to 13 reps பண்ணுங்க. 3 செட்டுனா 10 to 15 reps வரைக்கும் பண்ணுங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக கொண்டு போயிட்டு கரெக்டாக இருக்கும். இப்படி விலகக்கூடாது. கை விலகாமல் கை வந்து கரெக்டாக வந்து காலுக்கு பக்கத்தில் ரெண்டுமே ஒட்டி இருக்கிற மாதிரி வச்சு ப்ராப்பராக பண்ணணும். மேலே ஏற்றும்போது ஸ்பீடாகவும் இறக்கும்போது மெதுவாக அப்படி ஃபீல் பண்ணி விடுங்க. ஓகே, ஸோ நம்ம இப்படி இது பண்ணுறப்ப எந்த இதில் நமக்கு பெயின் நம்ம வந்து ஃபீல் பண்ணும்போது நம்ம ஒர்க் அவுட் வந்து கரெக்டாக போடணுங்கிறது தான் இது அர்த்தம். ஸோ இது நீங்கள் பண்ணுறப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3லேருந்து 4 செட்டு வரைக்கும் பண்ணுங்கள். 10 to 15 reps வரைக்கும் நீங்கள் பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட் இருக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் போவோம். ஸோ நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு 10 kg இல்லைன்னா 5 kg எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு சிங்கிள் தம்பல் பண்ணுங்க. இது ஒரு 15 reps ரைட் கையில். அதுக்கப்புறம் லெஃப்ட் கையில் வந்துட்டு ஒரு 15 reps. ஓகே, லெஃப்ட். இது ப்ராப்பராக பண்ணுங்க. இப்படி கை விளக்கி வச்சிடக்கூடாது. கரெக்டாக கருதுக்கு நேராக இருக்கணும். இதுவுமே வந்துட்டு கை கொஞ்சம் நல்லா தூக்கி மெதுவாக இருக்கணும். ப்ராப்பராக ஒர்க் அவுட். ஓகே, இப்போ சிங்கிளில் செய்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா
இதை வச்சு இந்த கை கரெக்டாக இப்படி இருக்கணும், இந்த இது இருக்கணும். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து ப்ராப்பராக பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 sets பண்ணுங்கள். மேக்ஸிமம் 15 reps ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணும்போது ரிசல்ட் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். வாங்க நெக்ஸ்ட் ஒர்க் போகும். ஸோ மூணாவது ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். ஒரு 5 kg இல்லை 10 kg எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு 1 2 3 4 5 6 அப்படியே லாக் பண்ணிட்டு அப்படியே மெதுவாக இருக்குங்க. ஓகே, அது மாதிரி லெஃப்ட்டு கொஞ்சம் லாக் பண்ணிவிட்டு அப்படி கீழே அப்படி லாக். ஓகே, கரெக்டாக பண்ணணும். சும்மா இப்படி கீழே இருந்து இப்படி பண்ணக்கூடாது. ஷோல்டருக்கு நேராக உங்களுடைய இது கரெக்டாக இருக்கணும். அடுத்து லாக் பண்ணுறப்ப நீங்கள் இந்த எதுக்கு ஒர்க் பண்ணீங்களோ அதை ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இங்கே வந்துட்டு லாக் ஆகணும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அது. ஸோ இது அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது, ஸோ நம்ம ஒவ்வொரு ஒர்க் அவுட்டுக்கும் முடியிறப்பையும் மேக்ஸிமம் ரொம்ப நேரம் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறத விடுங்க. எவ்வளோ தூரம் வந்துட்டு நீங்கள் கண்டினியூவாக வந்துட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்கீங்களோ ஸோ உங்களுடைய மசில் வந்து க்ரோத் ஆகிறத நீங்கள் அந்த ஸ்ட்ரெச் ஆகி மசில் கெயின் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ட்ரைசெப்ஸ் வந்து ஒரு கனவு மாதிரி. ஸோ இது இதாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் வந்துட்டு ட்ரைசெப்ஸோ இல்லை பைசெப்ஸோ ஒர்க் அவுட் பண்ணுறப்ப ஒரு கண்டினியூஸாக மேக்ஸிமம் ரெஸ்ட்டு ஒரு 15 to 25 seconds மட்டும் எடுத்துகிட்டு அடுத்தடுத்த ஒர்க் அவுட்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த ஒர்க் அவுட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராடில் போடணும். ஸோ இந்த மாதிரி ராடு. ஸோ கையை வந்துட்டு இதாக பிடிச்சிக்கோங்க. அது பிடிச்சிட்டு கரெக்டாக கை விளாடாமல் கரெக்டாக காலை ஒட்டி இருக்கிற மாதிரி இது பண்ணுங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். கொஞ்சம் போட்டு நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிங்கன்னா இது பார்த்தீங்க அப்படின்னா இது கரெக்டாக இருந்து வச்சு ப்ராப்பராக நீங்கள் பண்ணிங்கன்னா பக்காவாக ரிசல்ட் இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஒர்க் அவுட் கரெக்டாக பண்ணிங்கன்னா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த பைசெப்ஸ் மசில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பம்பப் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம என்ன ஒர்க் அவுட் பார்க்க போகிறோம்னா, ஸோ நம்ம பண்ண ஒர்க் அவுட்ஸ்லாம் வந்துட்டு ஸ்டாண்டிங்லேருந்து பண்ணலாம், இல்லைன்னா பெஞ்ச் ப்ரெஸ்ஸில் உட்காந்து பண்ணலாம். பட்டு நீங்கள் ஒவ்வொரு டைம் பண்ணுறப்ப இந்த வீக் வந்து நீங்கள் ஸ்டாண்டிங் பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் வீக்கு பெஞ்ச் ப்ரெஸ்ஸில் உட்காந்து பண்ணுறீங்க. ஸோ எல்லாமே பெஸ்ட்டு தான். ஸோ நம்ம வந்துட்டு உங்களுக்கு கிளியராக தெரியணுங்கிறதுக்காண்டி நம்ம வந்து ஸ்டாண்டிங்லேருந்து பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிற ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரோட்டில் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு பம்பப் பண்ணுற ஒரு ஒர்க் அவுட்டு. நீங்கள் லைட் வெயிட் பண்ணிவிட்டு ஃபீல் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறப்ப இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ
நீங்கள் இறக்குறப்ப கையை நல்லா விரிச்சிடணும். விரிச்சிட்டு கொஞ்சம் நேரம் லாக் பண்ணிவிட்டு அப்புறம் மெதுவாக அப்படியே விடுங்க. லாக் பண்ணிவிட்டு அப்படியே மெதுவாக லாக் பண்ணிவிட்டு அப்படியே மெதுவாக. ஸோ ஃபுல்லாக விடக்கூடாது. கரெக்டான ஃபுல்லாக லாக் பண்ணுங்க. இழுங்க இழுங்க லாக் பண்ண முடியுமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு செட் ஆஃப் வந்துட்டு ட்ரைசெப்ஸ் ஒர்க் அவுட்ஸு. இதில் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய ஒர்க் அவுட்ஸ்லாம் இருக்குது ட்ரைசெப்ஸுக்கு. ஸோ நான் அடுத்த கிளாஸில் பார்ட் 2 வந்து உங்களுக்கு போடுறேன். இது வந்து ஒரு செட் ஆஃப் ட்ரைசெப்ஸ் கிளாஸஸ், சரிங்களா? பேசிக்கான எல்லாரும் கண்டிப்பாக பண்ணக்கூடிய ஒரு ஒர்க் அவுட்ஸு இந்த ட்ரைசெப்ஸ் மசிலில் இதாகிறது தான். ஸோ அதனால் வந்து ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு டைப் ஆஃப் ட்ரைசெப்ஸ் ஒர்க் அவுட் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா தம்பிள்ஸ்லேயே ஒர்க் அவுட் பண்ணுறது ட்ரைசெப்ஸுக்கு, இல்லைன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ராடில் பண்ணுறது, இல்லை அப்படின்னா ராடு தம்பிள்ஸ் அண்ட் மிஷினில் கலந்து பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஒர்க் அவுட்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு ரொம்ப பேசிக்காக பெர்ஃபெக்டாக நம்ம ட்ரைசெப்ஸுக்கு தேவையான இம்பார்ட்டண்டான ஒர்க் அவுட்ஸ்லாம் நான் இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மாத்திரம் இல்லை, என்னுடைய சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். அதேமாதிரி ஏதாவது நிறைகுறைகள் இருந்தாலும் சரி எனக்கு வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு இன்னும் பெஸ்ட்டாக உங்களுக்கு நான் இது பண்ணுறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ எடுக்கிறது நான் தான், எடிட்டிங் பண்ணுறது நான் தான். எடிட்டிங்லாம் பெரிய லெவலில் எனக்கு பண்ண தெரியாது. எனக்கு இப்போ தெரிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு வந்துட்டு நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதே மாதிரி ஒர்க் அவுட்ஸ்லேயும் வந்து பெரிய லெவலில் நான் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒர்க் அவுட்ஸை கரெக்டான வழியெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதுலேயும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா கூட நீங்கள் சொல்லுங்கள். அதை நம்ம வந்துட்டு எதனா சேஞ்ச் பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். ஸோ உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தேவை. ஏன்னா நிறைய யூடியூபர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் போடுவோம், புதுசாக ஒரு சில விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணி பண்ணுவோம். இது வந்து புது விஷயம்லாம் கிடையாது, நிறைய பேர் பண்ணுறது பட் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருப்பாங்க. நான் வந்து உங்களுடைய ட்ராவல் பண்ணுற ஃபிட்னஸ் நோக்கி ஓடிட்டு இருக்க உங்களை மாதிரி ஒரு ஆள் நான். ஸோ நான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறப்ப ஸோ என்னாலே முடியுங்கிறப்ப உங்களாலே கண்டிப்பாக முடியும். ஸோ அதனால் தயவுசெய்து என்னுடைய வீடியோவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், என்னுடைய சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள்லாம் யூடியூப்பில் நான் வீடியோ பார்க்குறப்பெல்லாம் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். என்னென்னா நார்மலாக வந்துட்டு எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு சின்ன ஒரு எந்த ஒரு கஷ்டப்பட்டாமல் ஒரு வீடியோ எடுத்திருப்பாங்க, ஒரு எடிட்டிங் பண்ணி ஒரு பயங்கரமாக கலர்ஃபுல்லாக போடும்போது அதில் ஒன்றுமே இருக்காது. ஆனால் அதுக்கு லைக்கு சப்போர்ட்லாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ எங்கெல்லாம் மாதிரி வீடியோ போடுற, அதாவது வீடியோ எடிட்டிங் ஆள் இல்லாமல் என்ன கண்டென்ட் போடுறதுன்னு தெரியாமல் யூடியூப்பில் எதையோ ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் எங்களை மாதிரி ஆட்களுக்கு, எங்களுக்கும் ஒரு வகையில் இது யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் மற்றவங்களுக்கு இது வந்து யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது மாதிரி பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைம் நான் வீடியோ போடுறப்ப ஒரு சில விஷயங்களை நான் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ என்னங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா நான் அதை இம்ப்ரூவ் பண்ணிப்பேன். உங்களுடைய சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு பெஸ்ட்டான வீடியோவில் சந்திக்கிறேன்.